ஆனந்திக்கு டைம் போயிட்டே இருக்குது. கூட இருந்த குணவதி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, "ஆனந்தி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆனந்தி. இப்போ நம்மள தான் கூப்பிட போகிறாங்க" அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து சாரி கட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரி கட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக எல்லாருமே வந்து சாரி கட்டி முடிச்சிடுறாங்க. கடைசியாக வெண்பாவும் வந்து சாரி கட்டி அப்படியே வந்து எல்லார் முன்னாடியும் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து சாரி எல்லாமே வந்து ஃபேஷன் ஷோ மாதிரி எல்லாம் முடிஞ்சிட்டோன்னே கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, அவளோட சாரி ரிஜெக்ட் தான் பட போகிறாங்க. அப்பாடா, எப்படியும் வந்து என் மாமா தான் ஜெயிப்பார் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வெண்பா. கடைசியாக வந்து ஆனந்தி ஆனந்தின்னு கூப்பிட்றாங்க. அவள் வரமாட்டா, தேவையில்லாமல் கூப்பிட்டுருக்காங்க. என்ன நம்மளை பார்த்தோன்னு ஒரு வேளை ஓடி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நினச்சிட்டு இருக்காரு. இங்கே ஆனந்தி வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. ரொம்ப அழகாக வந்து கலர்ஃபுல்லாக அந்த சாரியை வந்து சூப்பராக கட்டிட்டு அவ்வளோ அழகாக வந்து நடந்து வராங்க. அப்படியே ஒரு தேவதை நடந்து வர மாதிரியே இருக்குது ஸ்டேஜில். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க ஆனந்தி. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து குமரன் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து தன்னையே மறக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனந்தியை பார்த்தோன்னா அவங்களுக்கு. எல்லாருமே சந்தோஷப்பட வீராவால் தாங்கிக்க முடியல. அப்படியே வயிறா எரியுது. என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறானுங்க, இதுக்கு தானே இவ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, என்கிட்ட இருக்கும்போது இப்படிலாம் வந்து இவளுக்கு பண்ண முடியலன்னு வந்து அலுப்பு, அதுதான் இப்போ வந்து பண்ணுறாளா, இவளை விட மாட்டேன், ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஆனந்தியை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்த ஜட்ஜ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாரையும் பற்றி சொல்லிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனந்தியை பற்றி ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வயிறா எரிது. வீராவுக்கு செம காண்டாகிறாரு. இந்த வச்சுக்கன் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு குமரன். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வெண்பாவுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. உடனே வந்து என்னம்மா நீங்கள் அவளையும் பார்த்துட்ருக்கீங்க, நான் இப்படிலாம் வந்து என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்களா, நான் அழகாக இருந்தேன்னா நான், இப்போ அவளை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பார்த்தேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவளை வச்சுக்கன் வாங்காமல் பார்த்தீங்க, என்ன வந்து திரும்பி கூட சரியாகவே பார்க்கல நீங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னோடனே, என்ன குமரா, உன்னோட ஆள் செம்ம அழகாக இருக்காங்க, எல்லாரும் அவங்கள தான் பார்க்குறாங்க பாரேன், உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாடா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே வெண்பாக்கு பாரு வயிறா எரியுது, தாங்கிக்கவே முடியல நீ அவங்கள பார்க்குறது அப்படின்னோடனே, ஆமாடா இவகிட்ட வேற மாட்டிக்கினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆனந்தி வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து குணவதி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்த போட்டிக்கு எல்லாம் தயாராக இருங்க அப்படி சொல்லும்போது இங்கே வந்து ஆனந்தியும் குணவதியும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஏங்க உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க, அந்த சாரீ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு குமரனும் அவங்க ஃப்ரெண்டும். இதெல்லாம் பார்த்து வெண்பாக்கு வயிறாக எரியுது. நீங்கள் வேறங்க, நடுவில் பெரிய பிரச்சனை வந்தது, அதை ஆனந்தி சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு குமரன் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னவங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஐயோ அப்படிங்களா, இந்த அளவு ஆயிருக்கு, அந்த டிசைன் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக போட்டிங்க, உண்மையிலே சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பண்ணதோட இப்போ பண்ணது இன்னும் அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அவங்க 2 பேரும் பாராட்டி பேசுகிறதும் அதே மாதிரி சிரிச்சு பேசுறது வெண்பாவில் தாங்கிக்க முடியல, செம கடுப்பாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, வீரா வந்து செம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. சரி இவங்க 2 பேர்லையுமே அந்த அந்த ஆனந்தியோடது எல்லாமே நல்லா இருந்ததில்ல அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் வந்து பக்கத்தில் கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பிடிக்கலங்க, என்னங்க நீங்கள், நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம், அவங்க வந்து டிசைன் பிடிக்கலன்றீங்க, அவங்க அழகாக சாரீ கட்டினது எல்லாருமே ரசிச்சாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்க, ரொம்ப வித்தியாசமான ஆளாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க நான் ரொம்ப வித்தியாசமானவன் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஆனந்தி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து பேசுறதுக்காக போகிறாரு. போயிட்டு வந்து ஆனந்தி வேணும் வெறுப்பேற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, நேராக பேசுறதுக்காக போகிறாரு. ஆனந்தி வந்து வீரா வர்றதை பார்த்துட்டு வந்து வேணும்னே வந்து எழுந்து போகிறேன். ஏய் என்ன என்னை பார்த்தோன்னு எழுந்து போறியா, அவ்வளோ பயமா, நீ என்னை பார்த்தோன்னு ஓடிடுவேன்னு பார்த்தேன் போட்டியிலேருந்து, ஆனால் ஓடாமல் இங்கேயே இருக்க, நான் ஏன்டா ஓடணும், உன்னை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என்கிட்ட திறமை இருக்குது, திறமையை வச்சு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் வாங்கலாம், உன்னை மாதிரிலாம் வந்து அடுத்தவங்க திறமையை பாராட்ட ஆள்லாம் கிடையாது, தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து போயிடு, இல்லைனா இவ்வளோ பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்த வேண்டியது இருக்கும், அப்புறம் ஜட்ஜின்னு சொல்லி நீ உட்கார முடியாது நீ அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் டென்ஷனாக பார்க்கலாண்டி, இதில் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னை ஜெயிக்க விட்டாதானே, ஜட்ஜு நான் தாண்டி, பரவாயில்ல நீயாவே இருந்துட்டு போ, நீ ஒரு ஜட்ஜு தான், இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, கடவுள் இருக்கார் எல்லாத்துக்கும், உனக்கு கரெக்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், மரியாதை இங்கேருந்து போயிடு, தேவையில்லாமல் எங்கிட்ட வாங்கி கட்டிக்காது அப்படின்னு இன்னும் டென்ஷன் ஆகிற விட உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு.